வணக்கம். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். போன கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் டாப்பிக்கில் ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதற்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, என்னென்ன தியரி ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏகன் வேல்யூ அண்ட் ஏகன் வெக்டார்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த ஏகன் வேல்யூ அல்லது ஏகன் வெக்டார்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் நடந்த அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஏகன் வேல்யூ அல்லது ஏகன் வெக்டார்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ஏகன் வேல்யூ அண்ட் ஏகன் வெக்டார்ஸ் இது வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேலே-ஹாமில்டன் தியரம் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று. அது எப்படி வந்து செய்கிறது அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சது தான் அது பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏகன் வேல்யூனா என்ன, அப்புறம் வந்து ஏகன் வெக்டார் எப்படி, அப்புறம் வந்து நார்மலைஸ்டு வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து பார்த்துடலாம். இது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏகன் வேல்யூஸ்னா என்ன, அப்புறம் வந்து ஏகன் வெக்டார்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். தென் இந்த x1 x2 x3 போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு வெக்டார், ஒரு வெக்டார்னு வச்சுக்கலாம், அதாவது காலம் வெக்டார்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் y1 y2 y3 பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வெக்டார். இதுவும் பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸாக இருக்குது. இதில் 3 எலமெண்ட்ஸ், இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். எல்லாமே வந்து நான் 3x3 எடுத்திருக்கேன். நம்ம எனி வேணால், அதாவது எத்தனை டைமென்ஷனாக இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 4x4 5x5 6x4 எப்படி எத்தனை வேணால் இருக்கலாம். ரைட்டா? அதுக்கு தகுந்தாப்புல இந்த எக்ஸ் அந்த ஒய் இருக்கும். அப்போ இது சிம்பிளாக எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் படி ax is equal to y அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இந்த ax is equal to y அப்படிங்கிற நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக நான் எப்படி எழுதிக்க பாருங்க, இந்த y is equal to lambda x அப்படின்னு எழுதியிருக்கேன். இதில் இந்த y அல்லது இந்த ax ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாம்டா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற சம் வெக்டார், அதாவது காலம் வெக்டார். பட் இந்த லாம்டா அப்படிங்கிற சம் கான்ஸ்டன்ட். அப்போ எப்போ இந்த வெக்டாரோட சம் கான்ஸ்டன்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் y is equal to ax-க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது அதற்கான மீனிங். கேட்டால் சரி, அப்போ இதுலேருந்து ஒரு லீனியர் ஃபார்மேட், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் நான் கொண்டு வரணும். என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ax is equal to lambda x அப்படின்னு இருக்குது. அப்போ ax is equal to I into lambda xன்னு எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா x அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லாம்டா அப்படிங்கிறது சம் கான்ஸ்டன்ட். ரைட்டா? இதில் ஐ அப்படிங்கிறது நம்ம ஏன் வந்து ஐ அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஐ இஸ் நத்திங் பட் யூனிட் மேட்ரிக்ஸ் அல்லது அது ஒரு சின்ன யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம்னா இது ஈக்குவலன் டு நமக்கு வந்து ஒரு டைமென்ஷன் ஃபார் தி 3x3 4x4, அதாவது இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஃபார்மேட் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் நம்ம வந்து இந்த லாம்டா அப்படிங்கிறதால மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதாது. ஜஸ்ட் வி மல்டிப்ளை ஒரு ஐ அப்படிங்கிறது ஒரு யூனிட் மேட்ரிக்ஸை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் போதுமானது. அப்படின்னா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன் டு ஒரு டைமென்ஷன், அதாவது என்ன மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோமோ அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் எதுவுமே சேஞ்சஸ் ஆகலை. ஏன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ax is equal to lambda i into x அப்படிங்கிற அது ஈக்குவலான ஃபார்மேட். சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை எங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அப்போ எங்கிட்டு கொண்டு என்ன கிடைக்கும் பாருங்க, a minus lambda i into x எடுத்துருக்கேன். இதில் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. இதை நம்ம கேன்சல் பண்ணிடக்கூடாது, இஸ் எ வெக்டார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எக்ஸ் அப்படிங்கிறத டேர்மை வெளியே எடுத்தாச்சு. ஸோ ஃபைனலி a minus lambda i into ஹோலாக வந்து பார்த்தீங்கன்னா x is equal to 0 அப்படின்னு கிடைக்குது. சரியா? இதுக்கு பேர் தான் சொல்லி பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த பார்த்தீங்கன்னா a மைனஸ் லாம்டா ஐ அப்படி மட்டும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். பாலினாமியல் உங்களுக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய், அதாவது சம் ஃபார்மேட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்ஜிபிரிக் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இந்த மாதிரி சம் கான்ஸ்டன்ட் இருக்கலாம். அதாவது ax ஸ்கொயர்டு ப்ளஸ் bx ப்ளஸ் c இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் இது ஒரு பாலினாமியல். ரைட்டா? அப்போ இந்த ஃபார்மேட் a மைனஸ் லாம்டா ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாலினாமியலாக நமக்கு கொடுக்கும். இப்போ இது ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் வித்தவுட் எக்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் கூட நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வருவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஃபார்மேட்டு. இது வந்து நம்ம எக்ஸ் அப்படிங்கிறது சம் வெக்டார். ரைட்டா? இந்த எக்ஸ் அப்படிங்கிறது வெக்டார் பார்த்தீங்கன்னா இந்த வெக்டாருக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகன் வெக்டார். இதுதான் முக்கியமான பாயிண்ட். எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏகன் வெக்டார். இதில் லாம்டா அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னோம். அந்த கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏகன் வேல்யூ. அப்போ இந்த லாம்டா அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகன் வேல்யூன்னு வச்சுக்கலாம், அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் ரூட்னு சொல்லலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் வெக்டார் இப்படி நம்ம நிறைய இருக்குது, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இந்த பாலினாமியல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நமக்கு வந்து பாலினாமியல்ஸை டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் a மைனஸ் லாம்டா ஐ
இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்குது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல்ஸை நம்ம என்ன பண்ணோம்னா கொண்டு வர முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் நம்ம கொடுக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் லேம்டா ஐ அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு எதை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல் கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷனாக நமக்கு ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா ஈக்குவல் டு 0 வந்துச்சுனாலே என்னது ஈக்குவல் டு அப்புறம் வந்து சம் இது இருந்தாலும் ஓகே அது ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல், அதாவது பாலினாமியல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈகன் வேல்யூ, எக்ஸ் அப்படிங்கிறது ஈகன் வெக்டார்ஸ். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த லேம்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த லேம்டா அப்படிங்கிறது நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ரூட்னு சொல்லிட்டோம், அந்த மாதிரி வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ரைட்டா. இந்த ஃபார்மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா செகுலர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகுலர் ஈக்குவேஷன் அப்போ இது வந்து இந்த செகுலர் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் நம்ம இதில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்லையும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். அந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்மால் ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகுலர் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த ஃபார்மேட்டை நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம், அதாவது ஸ்மால் ஆசிலேஷன்ஸில் சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்மேட் மொத்தமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா செகுலர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈகன் வேல்யூஸ் அண்ட் ஈகன் வெக்டார்ஸ்க்கான ஃபார்மேட். இதில் நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ இதை மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த செகுலர் ஈக்குவேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஈகன் வேல்யூஸ் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். சரி, இந்த ஈகன் வேல்யூஸ் அண்ட் ஈகன் வெக்டார்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். இது போக இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க சம் ஆஃப் டைம் ஆக்சுவலாக வந்து சம் கிடையாது, சம் ரைட்டா, SUM ரைட்டா. சம் ஆஃப் டயகனல் இஸ் ட்ரேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இந்த டயகனல் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயகனல் எலமெண்ட்டோட அடிஷன் என்ன சொல்லும்போது அது பேர் ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இது A அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏவோட ட்ரேஸ் என்னன்னு கேட்டாங்களா, ட்ரேஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது, சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் 1 5 9 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லேம்டா இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸில் ஏகன் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த சம் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா டயகனல் எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது எனி கைண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் எது வேணா இருக்கலாம். அப்போ எந்த மேட்ரிக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் டயகனல் எலமெண்ட் நம்ம ஆட் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏகன் வேல்யூஸோட அடிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம்னா 3 ஏகன் வேல்யூட அடிஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டயகனல் எலமெண்ட்டோட அடிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் ரைட்டா. சரி, இதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் பாயிண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ ரைட்டா. இப்போ இதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஏகன் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் λ1 λ2 λ2 λ3 அப்படிங்கிற 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ரூட் அல்லது ஏகன் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த மூணையுமே நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ண வச்சுக்கோங்க பெருக்கணும் அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் மாடுலஸ் ஏ அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது மாடுலஸ் ஏ அப்படிங்கிறது வேணுமே கிடையாது, இந்த மேட்ரிக்ஸோட டெட்டர்மெண்ட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஏகன் வேல்யூஸோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத அதுக்கான அர்த்தம் ரைட்டா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கேட்குறாங்க, அதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க, if λ1 λ2 up to λn eigen values of a then ka அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த λ1 இந்த மாதிரி நமக்கு நிறைய கிடச்சிச்சு. இப்போ சம்டைம்ஸ் நமக்கு வந்து எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் 2 அப்படி இப்போ 2 4 6 8 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா காமனாக நம்ம 2 எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கே அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்ம காமனாக நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ரிசல்டன்ட்டில் கிடைக்கக்கூடிய இந்த λ1 λ2 λ3யோட என்ன பண்ணிக்கணும் இந்த கான்ஸ்டன்ட்டை என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அதான் அதற்கான மீனிங். இப்போ எல்லாத்துக்குமே 2 2 சொல்லிட்டு இந்த 2 காமனாக வெளியே எடுத்துட்டேன் சிம்பிளிஃபை பண்ணும்போது வேறு ஏகன் வேல்யூ கிடைக்கும். அதோட அந்த என்ன கான்ஸ்டன்ட் நம்ம வெளியே எடுத்தோமோ அந்த கான்ஸ்டன்ட்டை கண்டிப்பாக நம்ம மல்டிப்ளை பண்ணாதான் ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட ஏகன் வேல்யூ கிடைக்கும். சரி ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, இதே மாதிரி இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தோம், இதோட ஏ ஸ்கொயர்டோ அல்லது ஏ கியூப்போ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ஏ கியூப்போ இல்லாட்டி ஏ ஸ்கொயர்டோ கண்டுபிடிச்சோம்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய ஏகன் வேல்யூஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏகன் வேல்யூஸோட பவருக்கு ஈக்குவலாகும். அதாவது இப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா λ1 ஸ்கொயர் λ2 ஸ்கொயர் λ3 ஸ்கொயர் அவ்வளோ ஜஸ்ட் நம்ம இப்படி போட்டால் போதுமானது. இதே ஏ கியூப் அப்படின்னா λ கியூப் λ1 கியூப் λ2 கியூப் λ3 கியூப் இப்படி ஜஸ்ட் நம்ம அந்த பவர்ஸ் நம்ம போட்டால் போதுமானது. ஏகன் வேல்யூஸ் ஆஃப் தி தட் மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு கிடச்சிரும் ரைட்டா. சரி நெக்ஸ்ட் ஏ இன்வெர்ஸ் பாருங்க,
இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஏ மேட்ரிக்ஸ், அதாவது ஏ அந்த மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னா ஏ இன்வர்ஸோட ஏகன் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட் அதாவது இந்த ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி ஏக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து λ1 λ2 λ3 கிடைக்கும். அப்போ ஏ இன்வெர்ஸ்க்கு எப்படி பார்த்தீங்கன்னா அதோட தலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா λ1 λ2 λ3 ரைட்டா. அப்போ நமக்கு ஏ கண்டுபிடிச்சிட்டு அதை இன்வெர்ஸில் போட்டாலே நமக்கு என்ன கிடைச்சிரும், ஏ இன்வெர்ஸோட ஈகின் வேல்யூ கிடைச்சிரும் அப்படிங்கிறது அதற்கான மீனிங் ரைட்டா. சரி, இப்போ வந்து நம்ம சம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தோம். இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஆக்சுவலான ப்ராப்ளம் வந்து எக்ஸாமினேஷனில் கேட்போம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று சால்வ் பண்ணி பார்க்கலாம் ரைட்டா. இந்த எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்க்கான ஏகன் வேல்யூ, ஏகன் வெக்டார் அண்ட் நார்மலைஸ்டு வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகன் வேல்யூ, ஏகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது பார்த்தா ஒரு செக்குலர் ஈக்குவேஷன் நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த செக்குலர் ஈக்குவேஷன்ஸ் அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, அதாவது மாடலஸ் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அப்போ மாடலஸ் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் எக்ஸ் அப்படிங்கிறது ஏகன் வெக்டார், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் வெக்டார், லாம்டா அப்படிங்கிறது ஏகன் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ரைட்டா. சரி, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. சரி, இப்போ இந்த டேர்ம் இருக்குது, இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இப்போ ஏ அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ 1 0 0 0 0 1 0 1 0 ரைட்டா. இப்போ இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கு மாடலஸ் கண்டுபிடிக்கணும், மைனஸ் லேம்டா இருக்குது. அப்போ இது ஐ அப்படிங்கிறது ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ். இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3x3 இருக்குது. ஸோ அதனால் வந்து 3x3 எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 0 0 0 1 0 0 0 1 இந்த மாதிரி இருக்கும். அப்போ இதோட நம்ம வந்து லேம்டாவை மல்டிப்ளை பண்ண, கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் அந்த 1 1 இருக்கிற இடம் பூராமே நமக்கு என்னவா மாறினா லேம்டாவாக மாறிடும். அதை அப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். இது எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா லேம்டா 0 0 0 லேம்டா 0 0 0 லேம்டா இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸ் மல்டிப்ளை பண்ண கூட ஜஸ்ட் நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வந்து எழுதியிருக்கோம் ரைட்டா. சரி, இப்போ பாருங்கள், இப்போ இதுலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இதுவும் 3x3, இதுவும் 3x3. அப்போ சப்ராக்ட் பண்ணால் என்ன எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் 1 மைனஸ் லேம்டா 0 0. நெக்ஸ்ட்டு 0 இங்கே மைனஸ் லேம்டா இருக்குல்ல, அப்போ மைனஸ் லேம்டா, இங்கே 1 இருக்குது, அப்போ 1. நெக்ஸ்ட் இது 0 0 0 கிடைக்கும், 1 0 தான் கிடைக்கும், 1 கிடைக்கும், 0, அப்போ மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல் கிடையாது, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். ஏன்னா இங்கிட்ட ஈக்குவல் டு 0 போட்டோம்ல, அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் எது கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல் அண்ட் எது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. சரி, இப்போ இதை நம்ம டெட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன எப்படி கிடைக்கும் பாருங்க, 1 மைனஸ் லேம்டா அப்படிங்கிறது இருக்குது. இது மட்டும் தான் நமக்கு கிடைக்கிது, மிச்சம் எல்லாமே வந்து 0 இருக்குது. அப்போ இது என்ன கிடைக்கும், மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர்டு, இங்கே 1 இருக்குது, மைனஸ் 1 ரைட்டா. சரி, மைனஸ் 1. நெக்ஸ்ட் இது ரெண்டுமே 0 தான் கிடைக்குது, அதனால் நமக்கு வந்து நோ ப்ராப்ளம். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், அப்போ இது வந்து 0. அப்போ இதே அகைன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ இது இங்கிட்ட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 1, இது இங்கிட்ட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் லேம்டா கியூப், இங்கே ஒரு லேம்டா, இங்கே பவர் 1 இங்கே 2, அப்போ 3. அப்போ இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ் லேம்டா ரைட்டா. சரி, இது ஈக்குவல் டு 0. அப்போ இதை அகைன் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். அப்போ மைனஸ் லேம்டா கியூப் ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு பேர் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால ஈக்குவேஷன் சொல்கிறோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு வந்து இந்த ஃபார்மேட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாலினாமியல் உங்களுக்கு தெரியும், நம்ம முதல் எழுதி போட்டோம். அப்போ இதுதான் நமக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல். இப்போ என்ன பண்ணணும்னா இதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டோம்னா லேம்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த லேம்டா தான் ஏகின் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டானா மூலமாக பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா 3 அந்த பவர் வந்து 3 வரைக்கும் தான் இருக்கும். 3க்கு மேலாம் பெரும்பாலும் இருக்காது. நம்ம எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் பெரும்பாலும் 3க்கு மேலே இருக்காது. ஸோ அதனால் வந்து டானா மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா -1 1 1 -1 ரைட்டா. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையுமே வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ்லேருந்து நம்ம வந்து போடணும். 0 போடலாம், பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா 0னா நமக்கு இனிஷியலாகவே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து 0 கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 அப்படிங்கிறத போடுறேன். 1 வந்து செக் பண்ணி நான் பார்க்க போகிறேன், 1 வந்து ஏகன் வேல்யூவாக இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு. உங்களுக்கு இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுற மெத்தட் எது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அது மூலமாக சால்வ் பண்ணிக்கலாம் ரைட்டா. சரி,
அப்போ ஃபஸ்ட் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணணும் 0 போடும். அப்போ -1 இந்த இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா -1 வரும். அப்போ என்ன 0 ஆயிரும். அப்போ இங்கே போடும்போது நமக்கு 0 தான் வரும். அப்போ 1 கிடைக்கும். அப்போ 1 × 1 1 அப்போ 0 ஆயிரும். அப்போ இந்த 1 அப்படிங்கிறது ஒரு ஏகன் வேல்யூ அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அகைன் வந்து 1 செக் பண்ணி பார்க்கலாம். 0 -1 இங்கே ஒரு -1 அப்போ -1 கிடைக்கும். அப்போ இங்கே வந்து -1 அப்போ நிறைய இதுவும் 0. அப்போ 1 அகைன் வந்து 1 அப்படிங்கிறது ஒரு ஏகன் வேல்யூ தான். நெக்ஸ்ட் இதை செக் பண்ணி பார்க்கலாம். 0 நெக்ஸ்ட்டு 1 செக் பண்ணி பார்க்கலாம். -1 இது வந்து பார்த்தா -1 அப்போ இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே -1 -2 மாறிடும். அப்போ மைனஸ் போட்டு பார்க்கலாம். அப்போ இங்கே ஒரு -1 வரும். அப்போ -1 × -1 +1 அப்போ என்ன வரும் இது 0 வரும். அப்போ நம்ம ஏகன் வேல்யூஸ் என்னது இதுதான் ஏகன் வேல்யூஸ். அப்போ λ ஈக்குவல் டு λ1 ஈக்குவல் டு 1 λ2 ஈக்குவல் டு 1 λ3 ஈக்குவல் டு -1 ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் இது வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். இதுலேயும் நிறைய வகைகள் இருக்குது. ரிப்பீட்டட் ஆகலாம் அப்படி நான் ரிப்பீட்டட் ஆகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி நம்பர்ஸ் கூட நமக்கு வந்து கிடைக்கும். இந்த ரூட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி ஸ்கீவ் ஹெர்மிஷியன் அந்த மாதிரி சொல்லுது யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஒரு கேட்டகரியான இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்காமலேயும் இதோட வெய்கன் வேல்யூஸ் ஈகன் வெக்டார்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து டேரெக்டாக சொல்லிடலாம். அதுக்கெல்லாம் சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகன் வேல்யூஸ் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் ரைட்டா இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி இதுதான் ஏகன் வேல்யூஸ். 1 வேல்யூ இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. 1, -1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரைட்டா. சரி இப்போ நமக்கு என்ன சொல்லிருக்கோம் ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து ஏகன் வெக்டார் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ரைட்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிவன் மேட்ரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகன் வேல்யூ வந்து λ ஈக்குவல் டு 1, 1, -1 அப்படிங்கிற ஒரு 3 ஏகன் வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு ரைட்டா. இப்போ இந்த ஏகன் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து ஏகன் வெக்டார்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏகன் வெக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யபிரகாஷ்குள்ள வந்து நார்மலைஸ்டு ஏகன் வெக்டார்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜென்ரலாக வந்து ஏகன் வெக்டார்ஸ் போட்டாங்கன்னா அந்த x1 x2 x2 வந்து x3 என்னவா இருந்துச்சுனாலும் நம்ம அதை வந்து k இல்லாட்டி சம் கான்ஸ்டன்ட் எடுத்துக்குவோம். பட் இது நார்மலைஸ்டுனா என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ரைட்டா. சரி ஃபர்ஸ்ட்டு எப்படி ஏகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாடுலஸ் போட்டு இதை விட்டுட்டு ஈக்குவல் டு 0 போட்டோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் மாதிரி என்ன போட்டிருப்போம்னா நமக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் போட்டிருப்போம். மேட்ரிக்ஸ் முக்கியம். அந்த ஸ்ட்ரெயிட் அலைன் போட்டு அது வந்து மாடுலஸ் அதாவது டெட்டர்மெண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் ஒரு வெக்டார்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு காலம் வெக்டார் x1 x2 x3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் நம்ம ஆஸ் பர் த ரூல் படி ரைட்டா. சரி இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த லேம்டா இருக்கிற இடத்துல ஒவ்வொரு ஏகன் வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணோம்னா கரஸ்பாண்டிங் ஏகன் வேல்யூஸ்க்கு என்ன ஏகன் வெக்டார்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ரைட்டா. இதில் ஏதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிச்ச போது இன்னொன்று நம்ம வந்து ஏன்னா வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. நம்ம வேற ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த λ ஈக்குவல் டு -1க்கு என்ன வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ரைட்டா. அப்போ λ ஈக்குவல் டு -1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த -1 வந்து இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் ரைட்டா. இப்போ 1 இங்கே ஒரு -1 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ +1 0 0 0 இங்கே மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் அப்போ +1 0 நெக்ஸ்ட்டு 0 1 இங்கே மைனஸ் அப்போ 1 ரைட்டா. சரி அப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து x1 x2 x3 ரைட்டா. x ஈக்குவல் டு 0 ரைட்டா. ஈக்குவேஷன் ஃபார்மேட் இருக்கிறனால நம்ம வந்து 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதை நம்ம என்ன பண்ணணும் இது வந்து 2ன்னு வச்சுக்கலாம் சிம்பிளிஃபை. ஏன்னா வந்து சால்வ் பண்ணணும் இது ரெண்டுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 அப்படிங்கிறது கிடைக்கும் ரைட்டா. சரி நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் 2 × x1 அப்போ x1 சாரி 2x1 நெக்ஸ்ட் இது நமக்கு 0 தான் கிடைக்கும். இதுவும் 0 தான் கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பாருங்கள் இது 0 கிடைக்கும். இதே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா x2 + x3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும் ரைட்டா. இதுவும் அதே தான் சேமாக இருக்கிறதுனால நமக்கு என்னது x2 + x3 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ரைட்டா. சரி இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சக்கூடிய அந்த பாலினாமியல்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும் x1 என்ன x2 என்ன x3 என்ன அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ இதுல வந்து பார்த்தாலே தெரியுது x1 ஈக்குவல் டு நமக்கு 0 அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த 2 நம்ம கீழே கொண்டு போயிட்டோம்னா 0 தான் இருக்குது. அதனால் வந்து x1 வந்து 0 ரைட்டா. நெக்ஸ்ட் x2 அண்ட் x3 கண்டுபிடிக்கும். இப்போ x2 பாருங்கள் x2 ஈக்குவல் டு -x3 இருக்குது ரைட்டா. அப்போ x2வும் x3 எப்படி இருக்கும் மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா x2 ஈக்குவல் டு k அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x3 என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா -k அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ரைட்டா. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. இதை இந்த மூணுமே நம்ம சால்வ் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு ரைட்டா. சரி இப்போ இதை என்ன பண்ணுவோம் ஒரு வெக்டார் ஃபார்மெட்டில் நம்ம எழுதிக்க முடியும். அப்போ எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து x1 அப்போ நான் வந்து x1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ax ஈக்குவல் டு y அப்படின்னு எழுதிப்போம் ரைட்டா. அந்த ஃபார்மெட் தான். இப்போ y வந்து நம்ம 0ன்னு போட்டிருக்கோம். அப்போ அந்த x வந்து பார்த்தீங்கன்னா
கேபிட்டல் x1 அந்த வெக்டார் ஏகன் வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா x1 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் x1 என்ன எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா x1 ஈக்குவல் டு 0 ரைட்டா. நெக்ஸ்ட்டு x2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு k எடுத்துருக்கிறோம். நெக்ஸ்ட் x3 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் k அப்படின்னு இருக்குது ரைட்டா. சரி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகன் வெக்டார் ஆஃப் ஏ கிவன் மேட்ரிக்ஸ். இது எந்த ஏகன் வேல்யூக்கு இது வெக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு -1க்கு லாம்டா ஈக்குவல் டு -1க்கு இது கரஸ்பாண்டிங்கான ஏகன் வெக்டார் ரைட்டா. சரி, இப்போ நார்மலைஸ்னா என்ன மீன் அப்படின்னா இதை நம்ம நார்மலைஸ் பண்ணணும். நார்மலைஸ்னா ஈக்குவல் டு 1 அப்படிங்க நம்ம கொண்டு வரணும். அப்போ இந்த கே இருப்பது மூணுமே நம்ம இந்த 3 எலமெண்ட்டையுமே என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி நம்ம மாற்றணும் ரைட்டா. அப்போ கே ஈக்குவல் டு அப்படி கிடையாது 1/√0². நெக்ஸ்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேவை வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கே ஸ்கொயர்னு போடலாம். அதர்வைஸ் நம்ம வந்து எப்படி போட்டுக்கலாம், ஆக்சுவலாக வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ் மாடுலஸ் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கே ஸ்கொயர் ப்ளஸ் -k² அப்படின்னு கிடைக்கும் ரைட்டா. -k² ரைட்டா. அப்போ எப்படினாலும் நமக்கு வந்து கே தான் கிடைக்கும், வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரைட்டா. அப்போ 1/2k² அப்படின்னு கிடைக்கும் ரைட்டா. ரூட்டுக்குள்ளே கிடைக்கும். அப்போ √2 மட்டும் இருக்கும், அந்த கேவை வெளியே எடுத்துடலாம் ரைட்டா. அப்போ அந்த கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதாவது கே 1/√2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ரைட்டா. சரி, இந்த கேவை நம்ம அங்கே கொண்டு போயிட்டு அப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏகன் வெக்டர்ஸ் நம்ம அங்கே கொண்டு போயிட்டு அப்படின்னா கான்ஸ்டன்ட். அப்போ k = 1/√2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த இருக்கிற இடத்துல என்னவா மாற்றிக்க வேண்டியதான் 1/√2 நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ இது எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வெக்டர்ஸ் வந்து 1/2 -1/√2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ரைட்டா. அப்போ இது பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டு ஏகன் வெக்டார் ஃபார் தி ஏகன் வேல்யூ லாம்டா ஈக்குவல் டு -1 ரைட்டா. சரி, இது வந்து x1 நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபார் தி கரஸ்பாண்டிங் லாம்டா வேல்யூ வந்து -1 கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி இன்னொன்று லாம்டா ஈக்குவல் டு 1க்கு நம்ம போட்டு பார்க்கலாம் ரைட்டா. லாம்டா ஈக்குவல் டு 1க்கு போட்டு பார்த்தோம்னா எப்படி கிடைக்கும் பாருங்க, இதில் நம்ம போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு வந்து 0ன்னு கிடைக்கும். ஏன்னா வந்து லாம்டா ஈக்குவல் டு 1 போட்டால் இந்த இடத்துல என்ன ஆயிரும் 1 -1 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இது மூணுமே நமக்கு 0வாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் இதுவும் 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -1 இங்கே என்ன அப்படின்னா 0 1 -1 அப்படின்னு நம்ம கிடைக்கிறட்டா. இப்போ அதே மாதிரி தான் x1 x2 x3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கோங்க ரைட்டா. இப்போ இது போல் நம்ம என்ன பண்ணோம், போனதை சால்வ் பண்ண மாதிரி இதையும் சால்வ் பண்ணோம். இப்போ சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது எதுவுமே வராது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இதுவும் 0 தான் வரும், இதுவும் 0 தான் வரும், இதுவும் 0 தான் வரும். அதனால் ஒன்றுமே நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அவைலபிள் ரைட்டா. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் -x2 + x3 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணாலே போதுமானது ரைட்டா. ஏன்னா இதுவும் அதே ஃபார்மேட் தான் நமக்கு கிடைக்க போகுது ரைட்டா. சரி, அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா x2 ஈக்குவல் டு x3 ஈக்குவல் டு 0 x2 ஈக்குவல் டு x3 அப்படின்னு நமக்கு கிடச்சிச்சு ரைட்டா. சரி, அப்போ x1 வந்து எனி நம்பராக இருக்கலாம். ஆனால் x1 வந்து நமக்கு இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன எடுக்கிறோமோ அதுக்கு அது போக ரிமைனிங் இருக்கிறதா இது வரும். அப்போ ஸோ அதனால் வந்து x2 ஈக்குவல் டு x3 நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி நம்ம வெக்டார் ஃபார்மேட் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x2 ஈக்குவல் டு சரி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா x2 ஈக்குவல் டு x3 இருக்குது. நான் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா x2 ஈக்குவல் டு x3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த x என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா x1 என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஏன்னா ஆஸ் பர் த நார்மலைஸ்டு ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேர்ம்ஸுமே நம்ம வந்து ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அது நம்ம அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்லாம் படிச்சோம். நார்மலைஸ்டு மீன்ஸ் 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த வெக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா x2 ஈக்குவல் டு x3 ஈக்குவல் டு நான் k ஈக்குவல் டு k அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த k ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் புட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1. அப்புறம் இந்த x1 வந்து 1 இருக்கும், x2 வந்து 0, x3 வந்து 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ரைட்டா. அப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டு ஏகன் வெக்டார் ஃபார் கரஸ்பாண்டிங் லாம்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 போட்டல, நான் எனக்கு இந்த இதில் 0 வந்திருக்கு, x2 0 வந்திருக்கு, x3 0 வந்திருக்கு, x1 மட்டும் 1 வந்திருக்குது. இந்த ஃபார்மேட் மட்டும் ஓகே. அப்போ இதே மாதிரி தான் இன்னொரு இது வந்து ஒன்றுக்கு இது முடிச்சிட்டோம். அப்போ தேர்ட் ஒன்றுக்கு இதே தான் வருமானா அப்படி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு எப்படி வேணா இருக்கும். நம்ம என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் நமக்கு ஆட் பண்ணாலும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு கிடைக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டைமில் வந்து x2 அண்ட் x3 டேட்டா மட்டும் தான் இருக்குது, நமக்கு x1 டேட்டா இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து x1 வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 0ன்னு புட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம வந்து கேவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா இப்போ பாருங்களேன், திரும்பி அகைன் வந்து லாம்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு புட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு x2 ஈக்குவல் டு x3 ஈக்குவல் டு நான் கேன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த x3 வந்து எனக்கு எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு எந்த டேர்ம்ஸுமே இல்லை. அதனால் என்ன பண்ணணும், நான் 0ன்னு எடுத்துக்கிட்டேன். அதாவது 0ன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து k1 இதுவும் k அப்படின்னு இருக்குது ரைட்டா. அப்போ இதே மாதிரி இதுக்கு நார்மலைசர் கண்டுபிடிச்சா என்ன வரும் பார்த்தீங்கன்னா அப்போ k ஸ்கொயர் இதில் வந்து நார்மலைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது x3க்கு வந்து 0² + k² + k² ரைட்டா. அப்போ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1/√2 அதே மாதிரி தான் கிடைக்கும் ரைட்டா. k அப்போ k அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
1/√2 அப்படின்னு கிடைக்கும். போன கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருந்துச்சு, அதனால் இந்த இடத்துல மைனஸ் இல்லை. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா 0 1/√2 1/√2 அப்படின்னு எழுதிக்கலாம் ரைட்டா. சரி, அப்போ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இது x3 இது x2 அண்டு இது x1 ரைட்டா. இந்த 3 தான் வந்து இது 3 தான் என்ன பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டு ஏகன் வெக்டார் ஆஃப் தி கரஸ்பாண்டிங் ஏகன் வேல்யூஸ். இப்போ நம்ம சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த இதில் x1 டேட்டா இல்லாததுனால நம்ம வந்து என்ன டேட்டா வேணால் எடுத்துக்கலாம், அந்த நம்பர்ஸ் வந்து எது வேணால் இருக்கலாம். பட் அதை நார்மலைஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் போய் 2 அப்படின்லாம் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம நார்மலைஸ் பண்ணிக்கணும். அதான் முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் 0 போட்டோம் அப்படின்னா அந்த k வந்து பார்த்தீங்கன்னா மாடலஸ் x2 நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 போட்டோம் அப்படின்னா 1² + 0² + 0² அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ 1/1 தான். அப்போ நமக்கு வந்து ரிசல்ட் வந்து என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்குது. அப்போ இது வந்து ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்குது, அதனால தான் 1 போட்டாச்சு. இந்த இதில் வேல்யூஸ் இருந்துச்சு, அதாவது இந்த இதில் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் அந்த டேர்ம்ஸ் வந்து வேல்யூ வந்து சேஞ்சஸ் ஆகும். இது மாதிரி நம்ம வேறு ப்ராப்ளம் போடையில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டு ஏகன் வெக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு குழப்பற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து நார்மலைஸ்டு ஏகன் வெக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மெத்தட். நமக்கு நார்மலைஸ்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி 1/2 இந்த மாதிரி ஃபார்மேட் வரும். நம்ம ஜென்ரலாக கேட்டாங்க அப்படின்னா இது இருக்குல்ல, இது வந்து எனிதிங், அதாவது 1 கூட போட்டுக்கலாம், அதாவது கே இப்படி கூட எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். அதாவது 0 இது வேணால் போட்டுக்கலாம். சரி, இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம் தான் ரைட்டா. சரி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏகன் வேல்யூஸ்லேருந்து கரஸ்பாண்டிங் ஏகன் வெக்டார்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் ரைட்டா. இதில் எதுவும் சந்தேகம் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரைட்டா. தேங்க்யூ.